தலையாட்டி பொம்மையை வச்சு தான் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுனாங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம ராஜராஜ சோழன் போருக்காக இலங்கைக்கு போகும்போது அங்க பெரிய பெரிய புத்தர் சிலைகளை பார்த்திருக்காரு. அப்போதான் இதே மாதிரி பெரிய சிவலிங்கத்தை நம்ம ஒரு பிரம்மாண்டமான கோவில்ல கட்டணும்னு முடிவு பண்றாரு. அந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டுறதுக்காக தஞ்சை மக்கள் கிட்ட உதவியும் கேட்டுக்காரு. மக்களும் ராஜராஜ சோழனுக்காக உதவியும் செஞ்சிருக்காங்க. 1,60,000 டன் எடையுள்ள பாறைகளை அந்த காலத்துல யானைகள் மூலியமா புதுக்கோட்டையில இருந்து தஞ்சைக்கு கொண்டு வந்திருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி 350 அடி அகலத்துல பள்ளம் தோண்டி அதுல பல வகையான மண்களை நிரப்பி அதுக்கு மேல அஸ்திவாரத்தை போட்டதுக்கு பிறகுதான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட தலையாட்டி பொம்மையோட ஸ்டைல் தான். அதனால தான் 1 இல்ல 2 இல்ல 6 நிலநடுக்கத்தையும் பல இயற்கை பேரிடர்களையும் தாண்டி ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம கம்பீரமா இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. கோவில்ல இருக்க ஒரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லும். இந்த கோவில் கட்டப்படுறதுக்கு உதவியா இருந்த ஒரு மக்களோட பேரு இந்த கோவில்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல உள்ள சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, அது தமிழோட உயிர் எழுத்துக்கள். சிவலிங்க பீடம் 18 அடி, அது தமிழோட மெய் எழுத்துக்கள். இந்த கோவிலோட மொத்த உயரம் 216 அடி, அது தமிழோட உயிர்மெய் எழுத்துக்கள். சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, அது தமிழோட மொத்த எழுத்துக்கள். இப்பேற்பட்ட ஒரு கோவில உலக அதிசயத்துல சேர்க்கப்படலை. ஏன்னா இந்த கோவில் அதுக்கும் மேல